ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அருங்கோணம் கூடைக்கு 2வது பார்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு இந்த 2வது பார்ட்டு பாருங்கள். இப்போது வாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் கடைசியாக என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். 5 ரவுண்டு போட்டுட்டு 5 ஹோல்ஸ் தெரியணும். அந்த 5 ஹோல்ஸ் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஒயராக சேர்த்து ஒரு லைன் போட்டுட்டு சைடில் 2 பக்கமும் அந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வெள்ளை சைடு ஒரு ஆரஞ்சு ஒயர் போகும்ல, அது அளவுக்கு போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன், இந்த ஸ்டெப் வரைக்கும் போடுங்க. இப்போது இது வரைக்கும் போட்டு நம்ம முடிச்சிருந்தோம். அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம அந்த 2 போட்டுட்டு சைடில் ஒரு லைனு போட்டு அளந்து போட்டுட்டு வந்து இந்த பக்கமும் அளந்து கட் பண்ணி விட்டுருப்போம். இது வந்து 2 சைடும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருப்போம். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணலாம், அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடுவோம்ல, அதற்கு பதிலாக இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்பு பண்ணுறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு கார்னர் திருப்பணும். மேலே இருக்கிற அந்த வெள்ளை ஒயரும் அந்த வெள்ளை பக்கத்தில் இந்த பக்கமாக ஒரு ஆரஞ்சு ஒயர் விட்டுருப்போம்ல, அந்த ஆரஞ்சு ஒயரையும் சேர்த்து 2ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். ஒரு நாட் போடுங்க. அதுதான் கார்னர் திருப்புறது. இது 2வது பார்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் அந்த பிட்டை அளந்து கட் பண்ணி விட்டு போட்டிருந்தோம்ல, அதுக்கும் மேலே போகிற அந்த வெள்ளை ஒயருக்கும் வெளிப்பக்கமாக இருக்கிற ஆரஞ்சு ஒயரும் அந்த வெள்ளை ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. 2 சைடும் போட்டாச்சு. இப்போது அது கார்னர் திருப்பின மாதிரி அந்த வெள்ளை 2 வெள்ளைக்கும் கேப்பில் நம்ம பேஸ் 11 லைன் இருக்கணும். அது கரெக்டாக ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த போட்டதுலேருந்து ஒரு ஒயர் வந்து வலது பக்கம் பார்த்து ஒன்று, இடது பக்கம் பார்த்து ஒரு ஒயர் வருது பாருங்கள். இப்போ அந்த ஒயரை பிடிச்சி அப்படியே போடுறோம். இப்போ ரன்னிங் ஒயர் இல்லாமல் அந்த மூளை திருப்புறத்துக்கு மேலே போகிற அந்த வெள்ளை ஒயரையும் ஆரஞ்சையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டோம். அதிலிருந்து ஒயர் வந்து இந்த பக்கம் சாஞ்சி வரும். அந்த ஒயரை வச்சு மொத்தம் 11 நாட் இருக்குல்ல, இந்த பக்கத்தில் ஒரு 5 முடிச்சியும் அந்த சைடில் இருந்து ஒரு 4 போட்டுட்டு வரணும். பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து இந்த ஒயர் பாருங்கள், இப்படி 2ஐயும் சேர்த்து போட்டோம். அதிலேருந்து ஒரு ஒயர் வருதுல்ல, அந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் 4 நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் 4 5 இந்த மொத்தம் 11 இருக்கும். ஒரு பக்கம் 6 ஒரு பக்கம் 5ன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மூளை திருப்பணும். ஃபஸ்ட்டு பார்ட் அளவு போட்டு வச்சிட்டிங்கன்னா 2வது பார்ட்டில் என்ன பண்ணணுன்னா, அந்த மேலே போகிற அந்த பிட்டை அளந்து கட் பண்ணி விட்டுருப்போம்ல, போட்டுக்கிட்டே வந்து அதில் வர அந்த வெள்ளை ஒயருக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற ஆரஞ்சு ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டோம். அதுதான் மூளை திருப்புறது. அது 2 சைடும் அந்த மாதிரி போட்டுட்டு அதிலிருந்து வர ஒயரில் இந்த பக்கம் பாதி போடணும், இந்த பக்கத்துலேருந்து பாதி போட்டுக்கிட்டு வாங்க அந்த ஒயரை பிடிச்சி. அடியில் இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரையும் அந்த மேலே அதுக்குள்ளார வச்சு அப்படி சுற்றி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி பிட்டாக பாருங்கள், மூளை திருப்பணும். அதுக்கப்புறம் அதிலேருந்து பின்னிக்கிட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு வளைஞ்சி அப்படி வந்திருக்கும் பாருங்கள், தெரியும் இனிமேல். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, ரைட்டில் உள்ளதை அப்படியே லெஃப்ட்டு பார்த்து சொருகி விடணும். அந்த நாட் எப்படி போகுதோ அதே பொசிஷனில் நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். அந்த முடிச்சு எப்படி போகுதோ அதே வாகில் சொருகி விடுங்க. இதை வந்து கொஞ்சம் இப்படி கூராக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கூராக கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்த நாட்லையும் சொருகுங்க. அதில் பாருங்கள், அப்படி சொருகிட்டு அதிலேருந்து அப்படியே உள்பக்கம் கொண்டு வந்து அந்த முடிச்சி அடியிலேருந்து கொண்டு வந்து இப்படி மேலே கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அந்த ஒயர் எப்படி நம்ம ஏற்கனவே அது பின்னிருக்கோமோ அதே மாதிரியே தான் தெரியும், ஒரே கலருங்கிறதுனால. அந்த வெள்ளைக்கு போக வேண்டாம், அது வரைக்கும் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த பக்கம் இடது கை பக்கம் பார்த்து ஒன்று வருது பாருங்கள், அதையும் அதே மாதிரி இந்த சைடில் போகிற நாட்டில் சொருகிட்டு அதை எப்படி சொருகணுமோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 4-5 நாட் வரைக்கும் அப்படி சொருகிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 3 நாட்லையாவது சொருகணும். அந்த பொசிஷன் அப்படியே கொண்டு வந்து அது எப்படி பின்னி நமக்கு வந்திருக்குதோ அதே மாதிரி அப்படியே சொருகி கொண்டு வாங்க.
நம்ம கீழே வந்து தனித்தனியாக ஒயர் வந்து அளந்து கட் பண்ணி போட்டோம்ல, இந்த இடத்துல நம்ம அப்படி இல்லை. இருக்கிற ஒயருங்களையும் நம்ம அந்த ஒன்று ஒன்றா முன்னாடி சேர்த்துக்கிட்டு வந்தோம் ஒரு லைனுக்கும். அது வந்து இப்போ இல்லாமல் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், 2 பக்கமும் சேர்த்துட்டு கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். பாருங்கள், இப்படி அளந்து கட் பண்ணி போட்டு விட்டுருப்போம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் 2 பக்கத்துக்கும். இப்படி இருக்கும். இப்போது முன்னாடி 2 மூலை கார்னர் திருப்பியாச்சு. இப்போது 3வது 4வது திருப்ப போகிறோம். மேலே போகிற பாருங்கள், ஆரஞ்சு ஒயரும் வெள்ளை ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சைடு இப்போ 4வது மூலை திருப்புறோம். மேலே போகிறது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு, வெள்ளையும் ஆரஞ்சும். ஆரஞ்சு கலர் ஒயரு உள்பக்கம் வரதை எடுத்துடக்கூடாது. வெள்ளைக்கும் உள்பக்கம் அந்த பேஸில் உள்ளது எடுக்கக்கூடாது. அந்த நீட்ட பகுதியில் வரும்ல, அந்த ஆரஞ்சு ஒயரை தான் எடுக்கணும். இப்போ அந்த மூளை திருப்பிட்டு அதிலிருந்து ஒயர் இந்த பக்கம் சாஞ்சி விழும். அந்த ஒயரை வச்சு ஒரு 6 நாட் போடுங்க. அந்த பக்கத்துலேருந்து ஒரு 5 நாட் போடுங்க. மொத்தம் 11 முடிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் அதை 2ஐயும் அப்படி சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், இது வரைக்கும் நான் போட்டேன். இப்போ இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் போடலாம். அந்த ஒயர்லேருந்து கொஞ்சம் போடணும். கீழே போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஒயராக நம்ம மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அப்படி போட்டுக்கிட்டே வந்தோம் கட் பண்ணி விட்டு. ஆனால் இப்போ அதில் இருக்கிற ஒயரை வச்சே போட்டுக்கிட்டு வரோம். மூளை திருப்பினதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், கார்னர் டர்ன் பண்ணதுலேருந்து அது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகி அந்த ஷேப், அருங்கோணம் ஷேப் வரத்துக்காக. அந்த பக்கம் நான் சொன்னேன்ல பாருங்கள், இப்படி தனித்தனியாக இருக்கும். இதை சொருகி விட்டுடுறோம். ரைட்டில் போகிறத லெஃப்ட்டும், லெஃப்டில் இருந்து வரதை ரைட் சைடும் சொருகணும். அந்த பக்கம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள் எப்படி சொருகுன்னா உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். அந்த கேப்பு ஒயர்லாம் திரும்பிக்காமல் கரெக்டாக அந்த மாதிரி சொருகுனிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஒன்றும் ரொம்ப வந்து வித்தியாசமாக தெரியாது. ஏன்னா அதுவும் ஆரஞ்சு கலர் தான் அடியில் போகிறதும். புரியலன்னா நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த சைடும் சொருகி விட்டுருங்க. இப்போது கட் பண்ணி விட்டுறலாம். சொருகியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து கட் பண்ணியாச்சு. அந்த சைடும் அதே மாதிரி சொருகிட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வளைஞ்சி வரும். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கம் இருக்குல்ல, கட்டோடு இருக்குதுல்ல, அந்த ஒயர் பாருங்கள் சிக்கு விழுந்திருந்தா இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த சிக்கு எடுத்திருக்கும். இது வந்து அப்படியே உள்பக்கமே இருக்குது நமக்கு. பாருங்கள், அப்படியே உள்பக்கமே அது கட் பண்ணல, அப்படியே இருக்குது. இந்த ஒயரை வச்சு இப்போ அப்படியே சைடில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றிலும் போடுவோம்ல ஒரு லைனு, அது மாதிரி எந்த ஒயரையும் விடாமல் போட்டுக்கிட்டு வாங்க. நம்ம அந்த மூளை திருப்பணும்ல, அது மேலே வர ஒயர் எல்லாமே அப்படியே வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும்.
பாருங்கள் அந்த இடத்துல அந்த வெள்ளை ஒயர் போட்டாச்சு. அதுக்கு சைடில் பாருங்கள் ஒரு ஒயர் போகும், அதையும் போடணும். அந்த சைடில் போகுது பாருங்கள், அந்த ஒயர் அளந்து கட் பண்ணி விட்டது, அதையும் போட்டாச்சு. பாருங்கள் இப்போ அந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி வளைஞ்சி வரும். இப்போது அந்த 2 போட்டதுக்கு மேலே ஒரு நாட்டிலேருந்து 2 ஒயர் வரும், அதையும் தனித்தனி முடிச்சு அந்த மாதிரி போடணும். மூளை திருப்பிட்டு நம்ம அதை சைடில் போட்டு அதை சொருகிட்டு கட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோம். ஏற்கனவே கட்டோடு இருக்கிற ஒயர் உள்பக்கம் அப்படியே வச்சுருந்தோம்ல, அதை வச்சு அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போடணும். பாருங்கள் நான் சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஏணிப்படி முடிச்சு ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான். பாருங்கள் இப்போ அந்த ஒயர் அப்படியே உள்பக்கம் இருக்கட்டும். உள்ளார இழுத்தோன்னே பாருங்கள் அப்படி இருக்குல்ல, அது அப்படியே உள்பக்கமே அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ அந்த வெள்ளை பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயர் எப்பயும் விடுவோம்ல, இப்போ விடக்கூடாது. எந்த ஒயரையும் விடாதீங்க. அந்த வெள்ளை பக்கத்தில் அந்த பெரிய ஹோல்ஸுக்கும் மேலே வர 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அப்போ தான் அருங்கோண மாடல் நமக்கு வரும். முன்னாடி கீழே போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வெள்ளை கலர் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயரை விட்டுட்டு அடுத்தது தான் 2 ஒயராக சேர்த்து போட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், இந்த மூளை திருப்பினதுக்கு அப்புறம் வரதை என்ன பண்ணணும்னா, வெள்ளை ஒயர் பக்கத்துலேயே வருதில்ல, அந்த ஆரஞ்சு ஒயரையும் அது பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் சேர்த்தே ஒரு நாட் போடணும். அதாவது அந்த பெரிய ஹோல்ஸுக்கும் மேலே வர மாதிரி கை வச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே வர 2 ஒயரையும் சேர்த்து போடுங்க. எந்த ஒயரையும் விட வேண்டாம். இதே மாதிரி சுற்றிலும் இந்த பக்கமும் போடுங்க, அந்த சைடு ஆப்போசிட் சைடும் போடுங்க. இப்போ பாருங்கள் நான் அந்த கடைசிக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டுக்கிட்டே வந்திருக்கிறோமா, இந்த கடைசியிலையும் பாருங்கள் இந்த வெள்ளை பக்கத்தில் பாருங்கள் மேலே போகிற அந்த 2 ஒயரையும் ஒரு நாட் போட்டுருவோம். எந்த ஒயரையும் அது பக்கத்தில் ஆரஞ்சு ஒயர் விடலை. இது மாதிரி தான் போடணும். இப்போ அதிலிருந்து வருது பாருங்கள், அதிலிருந்து ஒரு ஒயர் வருது பாருங்கள். அந்த 2ஐயும் சேர்த்து போட்டோம்ல, அதிலிருந்து வர ஒரு ஒயரை இந்த சைடில் நம்ம போடணும். இப்போ அளந்துலாம் கட் பண்ணக்கூடாது. முன்னாடிலாம் அளந்து கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணாமல் இப்போ அந்த 2ஐயும் சேர்த்து போட்டதுலேருந்து ஒரு ஒயர் அந்த பக்கம் லெஃப்ட்டு பார்த்து போகுது. அந்த ஒயரை எடுத்து நான் போடுறேன். அந்த கிராஸ் கட் மாதிரி போட்டோம்ல ஒரு நாட்டு, கடைசி நாட்டு 2 போட்டோம். 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டோம். அதிலிருந்து வர ஒயரை எடுத்து நம்ம இந்த சைடில் நான் போடுறேன். பாதி தூரம் போடுங்க. பேஸில் பாதி வரைக்கும் போடுங்க. அதாவது 11 நாட் இருக்கா, 11 நாட்டில் அந்த வெள்ளையும் போட்டுட்டு அதுக்கு இந்த பக்கம் ஒரு 5ஓ 6ஓ போடுங்க. அந்த சைடுலேருந்து அதே மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் அந்த 2 ஒயரை சேர்த்து போட்ட ஒரு நாட் இருக்கா, அதிலேருந்து பாருங்கள் ஒரு ஒயர் இந்த பக்கம் திரும்பி பார்க்குதுல்ல, அந்த ஒயரை வச்சு இந்த பக்கம் சாஞ்சி இருக்குதுல்ல பாருங்கள், காட்டுறேன், கையை வச்சு நல்லா காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போது அந்த வெள்ளை ஒயரை மடக்கி இதை சுற்றி போடுங்க. இதை வந்து ஒரு ரன்னிங் ஒயரே இல்லாமல் நம்ம போடுறோம். கட்டோடு இருக்கிற ஒயர் இல்லாமல் நம்ம போட்டுக்கிட்டு வரோம். இப்போது நம்ம இது எப்படின்னா இதே ஸ்டெப்பு தான். இப்போ அடுத்தடுத்த ரவுண்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும். அதாவது 2 சேர்த்து அந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே போகிற 2 ஒயரை சேர்த்து கிராஸ் கட் மாதிரி ஒரு நாட் போட்டோம்னா, அதுக்கப்புறம் சைடில் என்ன பண்ணணும், அதிலிருந்து வர அந்த கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு இந்த மாதிரி போடணும். நீங்கள் ஒரு ரவுண்டுக்கும் அப்படி தான் பண்ணணும். இப்போ இதை முடிச்சுட்டு 2 பக்கமும் முடிச்சுட்டு இதை சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விடணும். அடுத்தது ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் 2 சேர்த்து ஒரு லைன் போடணும். அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அருங்கோணம் கூட மாதிரியே போட்டுட்டு வரணும். ஒன்று என்னன்னா, முன்னாடி நம்ம ஒயர் ஜாயின் பண்ணோம். இப்போது எந்த ஒயரையும் புதுசாக கட்டோடு இருக்கிற ஒயர் வந்து புதுசாக எதையுமே ஜாயின் பண்ணலை. இந்த பேஸ் போடும்போது, பேஸ் பக்கம் வரும்போது
அங்கே போட்ட ஒயர்லேருந்து வரதை வச்சு போட்டுக்கிட்டே வரோம். சொருகி விட்டுட்டு அது ஒரு ஒயராக குறைஞ்சிக்கிட்டு வரும் நமக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ஒயராக சேர்த்துக்கிட்டு வந்தோம். 5 ரவுண்டு 5 அருங்கோணம் வர மாதிரி போட்டுட்டு வந்தோம். பெரிய பெரிய ஹோல்ஸ் வந்து 5 இருக்கிற மாதிரி போட்டோம்ல, அதே மாதிரி தான். அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் அதில் சேர்த்து சேர்த்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு வந்தோம். அதனால தான் அது விரிஞ்சி வந்துச்சு. இப்போ குறுகி நமக்கு வரணும். அந்த குறுகி வரத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 2 சேர்த்து போட்டதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து போட்டுக்கிட்டு வரோம். அதிலேருந்து வர ஒயரை வச்சு போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறோம். அப்போது குறைஞ்சிருதில்ல, நமக்கு ஒரு ஒயர் குறையும். ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு அந்த கட்டோட உள்பக்கம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக வந்துடும். அடுத்த லைனுக்கு வந்து 2 சேர்த்து போட்டு சைடில் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுறோம். இப்போ இந்த கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த சைடு அப்படி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் போடுங்க. 2 சைடும் அதே மாதிரி பாருங்கள் வரும். இதுக்கு மேலே நீங்கள் அடுத்தடுத்து ரன்னிங் ஒயர் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே வர 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அதை போட்டு முடித்த உடனேயே என்ன பண்ணணுன்னா, அதிலிருந்து ஒரு ஒயர் அந்த சைடு பேஸ் பக்கம் சாஞ்சி வரும். அதை வச்சு போட்டு 2 பக்கத்தில் இருந்தும், இந்த பக்கத்தில் இருந்து ஒரு 5, அந்த பக்கத்தில் இருந்து ஒரு 6, அந்த மாதிரி போட்டுட்டு அந்த 11ம் போட்டுட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணி கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் எந்த ஒயரையுமே விடாமல் அந்த உள்பக்கம் இருக்குல்ல, அந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி கீழே எப்படி பெருசாக 5 ஹோல்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி மேலேயும் பெருசாக 5 ஹோல்ஸ் வர மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸே தான். அதையே அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வரணும். அப்போ ஒரு ஒயராக நம்ம இப்படி சொருகி கட் பண்ணுற மாதிரி வரும். ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மிக்ஸ்டு நாட்டு வருதில்ல, அது வந்து 11, இந்த பக்கமும் 11, அந்த பக்கமும் அந்த வெள்ளை கலரை விட்டுருங்க. வெள்ளை கலரை விட்டுட்டு இந்த பக்கம் எண்ணிக்கோங்க. அந்த கார்னர் திருப்பணும், மூளை திருப்பணும் இடம் அதுக்கும் கீழே எத்தனை வருது, மேலே எத்தனை வருதுன்னு கரெக்டாக அந்த லைன்ஸ் வந்து எண்ணிக்கோங்க. அந்த பெரிய ஹோல்ஸ் 5 முடிச்சுட்டு நம்ம அந்த 2 போட்டு முடிச்சிருந்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே மேலேயும் இந்த மாதிரி விட்டுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நான் வெள்ளை கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறேன். அந்த உள்ளார வந்து ஆரஞ்சு ஒயர் இருந்துச்சுல்ல, அதை இனிமேல் கட் பண்ணி விட்டுறலாம். இது பாருங்கள், அந்த 2 போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் சைடில் போட்டு அப்படி தான் நீங்கள் முடிக்கணும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், அந்த மேலே வரும்போது மட்டும் அந்த ஆரஞ்சு ஒயர் பாருங்கள், அந்த சைடாக வர ஒயர் வந்து கம்மியாக தெரிஞ்சிச்சின்னா, கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி அப்படி போட்டுக்கலாம். இந்த சைடு போடுறதுக்கு மட்டும் பாருங்கள், அந்த ஒயர் மட்டும் அப்படி வந்து மேலே முடிக்க வரும்போது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் பெருசாக இருக்குது. அப்போ இந்த பக்கத்தில் இருந்து கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த 11 முடிச்சும் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒயர் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை அந்த 10 அப்படின்னா சின்னதாக ஒரு அடி ஒயர் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல சொருகி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் பெருசாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து ஒரு 7 நாட்டு போட்டுட்டு அந்த பக்கத்துலேருந்து ஒரு 3, 4 போட்டிங்கன்னா கூட போதும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு லைன் ரன்னிங் ஒயர் வரும், ஒன்று இந்த சொருகுனது இருக்கும். அது காட்டுறதுக்கு உங்களுக்கு அப்படி விட்டு வச்சுருக்கேன். அதை கட் பண்ணணும் இன்னும்.
பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் சின்னதாக அந்த ஒயர் போயிடுச்சு. அதனால் ஒரு 2-3 நாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒயர் வந்து ஒரு அடி எடுத்து இப்படி சொருகிட்டு அதோட உள் ஒயர் சேர்த்து வச்சு போடுங்க. அந்த சின்னதாக ஒரு ஒயர் ஆயிருக்குல்ல பத்தாமல், அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு இப்படி மடித்து அப்படி ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. ஒருவேளை பத்தலைன்னா அந்த மேலே முடிக்க போகிறப்ப மட்டும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்காக நம்ம எல்லா ஒயரையுமே சேர்த்து ஒரு அடி சேர்த்து கட் பண்ணியிருந்தோம்னா மேலே நிறையா வேஸ்ட்டாக போயிடும். ஒரு ஒயர் மட்டும்தான் அந்த இடத்துல பத்தாமல் இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக பத்தலை அதுவும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இப்படி சொருகி விட்டுறணும். எப்பயும் நம்ம சொருகுவோம்ல அது மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நம்ம வெள்ளை கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இதை வந்து இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு அந்த மேலே வரப்போ மட்டும் அந்த ஒயர் பத்தலை, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டாக்கா புரியும். இல்லைனா அந்த இடத்துல வந்து பத்தலைன்னு கஷ்டப்படுவீங்கள, அதனால தான் அந்த ஒரு ஒயர் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பத்தாத மாதிரி இருந்துச்சு. மேலே வர வர அந்த கடைசியில் அந்த சைடில் போடும்போது அந்த ஒரு ஒயர் மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. இப்போது அவ்வளோதான். இதை பாருங்கள், சொருகி விட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு அப்படி வச்சுருந்தேன். ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரும் ஒரு லைன் இந்த மாதிரி நம்ம சொருகிறதும் வரும். இப்போ எப்படி இந்த ஷேப் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாமல் போடுங்க, அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இங்கேருந்து எண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் எண்றேன்ல, இந்த மாதிரி கரெக்டாக அந்த மிக்ஸ்டு நாட்டு ரெண்டு கலரும் கலந்த மாதிரி இருக்கிற நாட்டு வந்து அந்த மூளை திருப்புனதுலேருந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லைன்ஸ். ஒரு சைடு போட்டுட்டேன். இப்போ இந்த சைடு பாருங்கள் போடல. அந்த ரெண்டாக முடிச்சிருக்கோம். அது முடித்ததுக்கப்புறம் அதிலிருந்து வர பாருங்கள், அந்த ஒயர் இந்த பக்கம் சாஞ்சி வருதில்ல, அந்த ஒயரை வச்சு போடுறோம். ஒரு ரவுண்டும் அந்த மாதிரி தான் நீங்கள். இப்போ நான் அது ஒரு சைடு சொல்லிவிட்டு கூட இந்த சைடு அதே மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு கூட விடலாம். ஆனால் புரியாதுன்ட்டு தான் அதை முடிக்கிறப்ப அதை சொல்லி காமிக்கணுன்ட்டு காமிக்கிறேன். 2 பக்கத்தையும் காமிக்கிறேன். ஏற்கனவே நிறைய கூட போடுறவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிரும். புதுசாக போடுறவங்களுக்குலாம் நிறைய பேர் புரியாமல் டவுட்டு கேட்குறாங்கல்ல, அதனால் இது முடிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அதை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்ம பண்ண போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக வீடியோ பெருசாக போகுது, இருந்தாலும் பரவாயில்ல காமிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு லைனுக்கு மட்டும்தான் 2 பக்கமுமே, அந்த சைடும் சரி இந்த சைடும் அந்த இடம் வர வரைக்கும், அந்த இடம் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒயர் வந்து ஒரு 2-3 நாட்டு போடுறதுக்கு பத்தாமல் இருக்குது. அந்த சைடாக போட்டுக்கிட்டு வரத்துக்கு, மேலே போடுறதுக்கெலாம் சரியாக தான் இருக்கும். அந்த ஒரு இடம் மட்டும்தான். இந்த பக்கம் ஒரு அடி ஒயர் சொருவிக்கோங்க. அந்த பக்கம் பத்தலைன்னா, ஒரு சிலருக்கு ஒயர் மெலிசாக இருந்தால் சரியாக இருக்கும். ஒயர் இது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல திக்காக இருந்துச்சு. இப்போ
இப்போது இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக கட் பண்ணாமல் வச்சுருந்தேன் சொருகுனதெல்லாம். இப்போது அவ்வளோதான். இப்போது இந்த முடிச்சாச்சு. உள்ளே இருக்கிற அந்த கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயர் இனிமேல் தேவையில்லை. ரன்னிங் ஒயர் வச்சு அந்த ஆரஞ்சு கலர் அடுத்து போடுவோம்ல அது போட தேவையில்லை. இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். அந்த உள்பக்கம் அந்த ஒயர் வந்துக்கிட்டே இருந்துச்சுல்ல, ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கிட்டே வந்தோம்ல, அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு. அடுத்து ரன்னிங் ஒயர் வெள்ளை கலர் வச்சு போட போகிறோம். அந்த கீழே போட்டோம்ல 2 லைன் அந்த மாதிரி போடுறதுக்காக சொருகிற அளவுக்கு ஒயர் பாருங்கள் மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த பேஸ் பக்கமே ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் ஏணிப்படி முடிச்சு சைடுலேயே இருக்கும். பாருங்கள் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு வரிசையாக இனிமேல் எந்த ஒயரையும் விட வேண்டாம். வரிசையாக நம்ம கீழே வெள்ளை கலர் வச்சு போட்டோம் தெரியுங்களா, அதே மாதிரியே 3 லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் மடங்கி உள்ளார போயிடும். அப்போ தான் மேலே 2 லைன் நமக்கு பார்டர் மாதிரி தெரியும். பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அந்த கீழே சொல்லி கொடுத்த மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. 3 லைன் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஒரு லைன் மடங்கி உள்ளார போயிடும். அது எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 மூணாவது லைனில் ஃபஸ்ட்டு வரிசையாக எல்லா ஒயருங்களையும் சுற்றிலும் சொருகி விட்டுறணும். எல்லா ஒயரையும் வரிசையாக இந்த மாதிரி 3வது லைனில் சும்மா ரஃப்பாக சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை இழுத்து சொருகணும். அப்போது ஒரு லைன் உங்களுக்கு உள்ளார மடங்கி வரும். நீங்கள் கரெக்டாக 2வது இதில் சொருகுனீங்கன்னா என்ன ஆகும்னா குத்துற மாதிரி இருக்கும் கை உள்ளார விட்டு பொருள் எடுக்கும்போது. அதனால் எப்பயுமே 3வது லைனில் தான் சொருகணும் மேலேருந்து எண்ணும்போது. அப்போது ஒரு லைன் அந்த மேலே இருக்கிற ஒரு லைன் உள்ளார மடங்கி போயிடும். மேலே 2 லைன் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சொருகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாய்வாக நீட்டமாக கோடு மாதிரி போகுதுல்ல, அதில் தான் நீங்கள் சொருகணும். அந்த பெரிய கேப்பு தெரியுதுல்ல, அந்த இடையில போய் சொருகிடக்கூடாது. அப்போ வெளிப்பக்கம் அது அந்த கேப்பு தெரியாமல் அசிங்கமாக தெரியும். அதனால் சொருகும்போது பாருங்கள் அந்த சைடாக நீட்டமாக லைன் போகுது பாருங்கள், அந்த இடத்துல அப்படி தான் சொருகணும். நீங்கள் நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீட்டமாக சொருகுங்க. அந்த கேப்புக்கும் இடையில வராமல் பார்த்துக்கோங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த ஓட்டை மட்டும்தான் அருங்கோணம் மாதிரி, அந்த ஓட்டை மட்டும் ஹெக்ஸாகன் அப்படியே நல்லா தெரியணும். ஃபினிஷிங் கூட எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே உங்களோட கூட பார்க்குறதுக்கு முடிச்சு கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பிசுறு இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கணும். இப்போது இதே மாதிரியே எல்லா பக்கமும் நம்ம சொருகி விட்டாச்சு. இப்போது கைப்பிடி போடுறதுக்கு ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு 7 அடியில் ஒயர் எடுத்துக்கோங்க. 7 அடியில் 5 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 5 ஒயர் கட் பண்ணிவிட்டு நான் சைடில் இருந்து போடுறேன். 5 ஒயர் கைப்பிடி தான் போடுறேன். உள் ஒயர் நான் எதுவும் கொடுக்கல. இப்போது கீழே அந்த ஓட்டை மாதிரி இருக்குல்ல, அந்த 1 2 ஆரஞ்சு கலர் 2வது ரன்னிங் ஒயர் வருது பாருங்கள், அந்த லைனு அதுக்கு நேராக அந்த ஹோல்ஸில் நான் எப்படி 2 லைனை சேர்த்து விடுறேன்னு பாருங்கள். அது மாதிரி விட்டுக்கிட்டு சமமாக இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும், சமமாக இருக்கணும். இப்போ உள்பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒயர் ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே வச்சுக்கோங்க. இப்போது அடியில் இந்த பக்கம் எடுத்துட்டேன், இந்த பக்கம் மேலே கீழே. ஒரு ஒயர் மேலே இருந்தால் அடுத்த ஒயர் கீழேன்னு இருக்கணும். ஏற்கனவே அடியில் எடுத்ததுனால இப்போ மேலே கீழேன்னு வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால அடியில் மேலே இது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் பிடிக்கணும். ஏற்கனவே இருக்கிற ஒயர் மேலே இருக்குது, அதனால் இப்போ அடியிலேருந்து எடுத்துகிட்டு அடுத்த ஒயர் அமுத்தி அடுத்த ஒயருக்கும் கீழே ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே. இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது நிறைய பேர் புரியலங்கிறீங்க. நான் தனியாக அந்த கைப்பிடிக்கினே போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருப்பேன், அதனால் அதில் கூட பாருங்கள். இது ஆல்ரெடி வீடியோ பாருங்கள் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இன்னும் கைப்பிடிக்குன்னு தனி ஒரு வீடியோ இதை போட வேண்டாம். ஏற்கனவே நிறைய இந்த 5 ஒயர் கைப்பிடிக்கு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அது தனியாகவும் பாருங்கள். இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலேன்னு வைக்கணும். இந்த பக்கத்துலேருந்து ரைட்லேருந்து ஒன்று எடுக்கணும், லெஃப்ட்லேருந்து ஒன்று எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நல்லா இழுத்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு 2வது ஒயர் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த ஒயர் மேலே இருக்குது எம்போசிங்காக,
அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கம் கடைசி ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயரை அமுக்கணும். அமுக்கிட்டு 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே அந்த மாதிரி ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேன்னு ரைட்லேருந்து ஒரு டைம் லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் அடிப்பக்கமாக கொடுத்து எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், அடிப்பக்கமாக கொடுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வரணும். கொண்டு வந்து 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே. இப்போது இந்த பக்கத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இப்படி ஒரு டைமும் நல்லா டைட்டாக இப்படி இழுக்கணும். இப்போ அடியிலேருந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயரை அமுக்கிட்டு 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு இந்த பக்கம் பிடிச்சாச்சு. இதே மாதிரியே இந்த கையிலேருந்து ஒரு டைம் அந்த கையிலேருந்து ஒரு டைம் போட்டு பின்னிக்கிட்டு வாங்க. அந்த மேலே வரைக்கும் கொஞ்சம் பின்னிட்டு வந்துட்டு நல்லா பிசுறு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறத விட இந்த கைப்பிடி வந்து ரொம்ப ஈஸி தான் இருக்கிறவே. இது வந்து கொஞ்சம் புரியலன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. புரியலன்னா நம்ம வந்து தனியாக கைப்பிடிக்கு மட்டும்னே போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அந்த இடத்துல வரும்போது கூடையோடு சேர்த்து கட்டுற மாதிரி பாருங்கள். அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் அந்த 2 லைனு நடுப்புற இருக்கணும். அங்கே எங்கே ஆரம்பித்தோம்ல அந்த 2 லைனு சென்டராக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயரை அமுக்கி அந்த மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறப்பையும் அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் அந்த கைப்பிடி வந்து வளைஞ்சி விழாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுருவேன். அந்த கேப்பில் தான் அதை எடுத்துகிட்டு வருவேன். உள்ளேருந்து வந்த ஒயரை பாருங்கள், லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு எடுங்க. எடுத்துகிட்டு 4வது ஒயரை அமுக்கிட்டு மேலே கீழே, இப்போ மேலே கீழே பாருங்கள். அப்படி ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயருக்கும் கீழே. இப்போ இதுக்கு மேலே சும்மா அப்படியே அடிப்பக்கமாக கொடுத்து அப்படியே பின்னிக்கலாம். இதுக்கு மேலே கூடக்குள்ளார விட வேண்டாம். ரைட்லேருந்து ஒரு டைம் லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் இதே மாதிரியே பின்னிக்கிட்டே வாங்க. ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி கட்டிக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ கைப்பிடி ஹைட்டு வேணுமோ அப்படி வச்சு பாருங்கள். கொஞ்சம் தூரம் அப்படியே லாங்காக பின்னிக்கிட்டே வாங்க. பின்னிக்கிட்டே வந்துட்டு ஹைட்டு உங்களுக்கு கைப்பிடி எவ்வளோ தூரம் அந்த கூடை பக்கத்தில் வச்சு பாருங்கள். அந்த கார்னரில் அந்த மூலையில் வச்சு பார்த்துட்டு இதே மாதிரியே அப்படியே பின்னிக்கிட்டே நம்ம வர வேண்டியதுதான். இப்போது இது வரைக்கும் அப்படியே பின்னிக்கிட்டே வந்தாச்சு. அந்த இடத்துல கட்டியாச்சு. இந்த இடத்துல கட்டிட்டு திரும்பவும் சொருகிறது எல்லா ஒயரையும் சொருகிறதுக்கு அதுக்கு நேராக எங்கே ஆரம்பித்தோமோ அதுக்கு நேராக மேலே வந்து அந்த லைனில் ஒரு கட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். இப்படி கையை வச்சு அப்படியே பிடிச்சிட்டே வாங்க. அந்த ஹோல்ஸில் விடுங்க. நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள். இந்த பக்கம் 5 ஒயர், அந்த பக்கத்தில் 5 ஒயர் விடணும். ஒயர்களை பிசுறு இல்லாமல் வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி அப்படி சொருகி விட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா ஒயரை விடுங்க. இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5 உள்ளார விட்டுட்டு உள்ளாரையும் நம்ம ஒயர் வந்து கைப்பிடி ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சோம் வளவள பகுதி தெரிகிற மாதிரி அந்த உள்ளார பள்ளம் பகுதி இருக்கணும். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் 5 ஒயரையும் வைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு முடிச்சு போட்டிங்கன்னா முடிச்சு வந்து ரொம்ப பெருசாக தெரியாமல் இருக்கும். 2 கை பக்கமும் அந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. நான் வச்சு பாருங்கள், ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருங்க. இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5 அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே கீழே வந்து எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் சொருகி விட்டுட்டேன். முடிச்சும் பாருங்கள், ரொம்ப பெருசாக தெரியாது. அது சைடாக இருக்கும். கூட வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த மாடல் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து பின் அடிச்சிருங்க. நான் பட்டன் அடிச்சிட்டேன், அதை காமிக்கல. அடியில் வந்து பட்டன் அடிச்சிட்டிங்கனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட.
அதில் வந்து அந்த சின்ன பூ எப்படி போடுறது அப்படின்னு சும்மா அழகுக்காக அந்த பூ வச்சுருக்கேன். அதை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சின்னதாக கூடை இருக்குது பாருங்கள், அந்த கூடையும் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவாக நான் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.